அப்போ 1.25 கோடி மக்கள் பைத்தியக்காரங்க, நீங்க புத்திசாலியா? அந்த மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும்ன்ற அக்கறை இப்ப கூட இல்ல பாருங்களேன் அவருக்கு. பைத்தியக்காரங்களான்னு ஜனங்களை பார்த்துட்டீங்கன்னா ஓட்டு போடுவானயா? நீங்க இடைத்தேர்தல பொது வேட்பாளர் நின்னாலும் தோக்குறீங்க, பார்க்கலாமா? தோல்வி உறுதி. அதான் புதுசா சொல்றீங்க, எல்லாம் தெரிஞ்சதுதானே சார். இல்லப்பா, நீ பாத்துருக்கலப்பா இந்த எலெக்ஷன் சமயத்துல போய் இந்த வேட்பாளர்கள்லாம் தோசை சுடுவாங்க, கிழவி காலில் விழுவாங்க, துணி துவைச்சு கொடுக்கறது, துணி துவச்சு கொடுப்பாங்க, பரோட்டா போடுவாங்க, தலித்துகள் குடியிருப்புல போய் உள்ள போய் அந்த கிழவிங்க எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? உன்னோட ஒவ்வொரு வாக்கும் எனக்கு முக்கியம்யா. பாரியா இப்படிலாம் வித்த காட்டுறேன் பாரியா, பரோட்டெல்லாம் போட்டு. அப்படிதான் நீங்க வாக்காளர்களை பார்க்கணும். அப்படி பாக்குறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். அப்படிதான் பார்க்கணும். அதான் ஜனநாயகம். 4.25 வருஷம் தனாட்டா சுத்துவாங்க. என்ன ஆகணும் அவனுக்கு அப்படின்னு. அந்த எலெக்ஷன் வந்துருச்சு, கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு வாங்க. நீ இப்போ வந்து திமிரா பைத்தியக்கார பயில விளாட்டு ஓட்டு போட ஜனங்களை திட்டுனா, இன்னும் சொல்ல போனா உன் பின்னாடி சுத்துறவன் தான் பைத்தியக்காரன். இவ்வளோ கதையை நீ சொல்றதை நம்பியும் உன் பின்னாடி இருக்கானா, அவனை விட மூளை இல்லாதவன் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதனால இவரெல்லாம் நகைச்சுவைக்காக பயன்படுத்திட்டு போக வேண்டியதான். இவரெல்லாம் சீரியஸாக இவர் பேசுவதை எடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் கூட இனி நமக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ஹியூமர் கண்டென்ட்டா எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது. இல்லை சார், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஜாதி ஒழிப்புன்னு தான் பேசுறீங்க தாவேக அரசு. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் பெரம்பூர்ல நின்னாரு, திருச்சி கிழக்குல நின்னாரு, வேற தொகுதியே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் மட்டும் ஜாதி பார்க்காம தான் வேட்பாளர் போடுவார். அவரு எங்க நின்னா அவர் ஜெயிச்சிட்டு பேசியா? எப்போ பாரு 16 வருஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, நோட்ட சொல்லினே இருக்குது. அட்டவங்களை 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜாதி பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பல முறை பேசியிருக்கான். சாதிகளை, மதங்களை, வர்க்கங்களை, இதர வேறுபாடுகளையும் உடைத்த தேர்தல் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். பல மக்களுக்கு யார் வேட்பாளர்னே தெரியாம தாங்க போட்டேன். இன்னைக்கு ஜெயித்திருக்கக்கூடிய பல தாவேகா வேட்பாளர்கள் அதிமுக, திமுக 2 கட்சிகளிடமும் சில பல கோடிகளை வாங்கிவிட்டு பிரச்சாரத்திற்கே வெளியே வராத வேட்பாளர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். கரெக்டா? பலரு, நான் சொல்றது இந்த டாப் மந்திரியா இருக்கவங்களை விட்டுருங்க, பலரு ஏடிஎம்கே டிஎம்கே 2 கோடி வாங்கிக்கிட்டு வெளியிலேயே வரல. அப்படித்தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி ஜோசப் விஜய் அப்படின்னு வருது அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கு முன்பு இந்த சர்ச்சை வந்தபோது இவர் தானே அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். என் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது, என் தம்பி ஸ்டார் என்று இவர் சொன்னாரா இல்லையா? எச் ராஜா தான் முதலில் இந்த பிரச்சனையை விஜய் அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை வெளியிட்டு மத ரீதியாக விஜயை டார்கெட் செய்கிற வேலையை அந்த மெர்சல் படம் சமயத்தில் என்று நினைக்கிறேன் ஆரம்பிச்சு வச்சார். அப்போ டிஃபெண்ட் பண்ணார்ல, இப்போ ஏன் இது உறுத்துது? இன்னும் நீங்க எந்த மதையா? இவர் மட்டும் இந்த சைமன்ற பேர் தானே சார். அதான் நீ எந்த மதம் கேட்குறேன். திமுக ஆட்சியில் இவர் கைது செய்யப்பட்ட போது நானும் வழக்கறிஞர் பொழிந்துதான் சீமான் வேலூர் சிறையில் கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தோம். அப்போது அடிஷனல் பிபிஆர் இருந்தார் ஜின்னா. அப்போ அதில் செபஸ்டியன் தான் போட்டோம் நாங்கள் பேர். அப்போது இவர் எப்படி ஒரு இரட்டை நாக்கு படைத்தவர் என்பது தெரிகிறதா? நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்? இன்னொன்று, இதை பேசுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது யோசிச்சு பாருங்க. விஜயை மத ரீதியாக அட்டாக் பண்ணுறது பிஜேபி காரனே சும்மா இருக்காயா? மதத்தையே வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஜேபி காரன் சும்மா இருக்கான். உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? அதுல இந்த ஹச்ராஜா அவர்கள் முன்னாடியாவது பேசிக்கிட்டாரு இந்த மாதிரி. இப்ப மக்கள்கிட்ட எது பேசினாலும்